தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது உதயம் சான்றிதழ் என்றால் என்ன, அதனை எவ்வாறு நாம் விண்ணப்பிப்பது என்பது பற்றி நம்ம இந்த காணொலியில முழுமையா பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த உதயம் சான்று என்றால் என்ன, உதயம் சான்று விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த உதயம் சான்று அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். MSME அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தை MSMEன்னு சொல்லுவாங்க. அதுக்கு MSMEக்கு ஒரு சான்று தேவைப்படும். அந்த MSME சான்று தான் இப்ப அதுக்கு பேரை மாத்திருக்காங்க, உதயம் சான்று அப்படின்னு மாத்திருக்காங்க. தொழில் செய்யறதுக்கான ஒரு சான்று அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சான்று எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, வங்கியில கணக்கு தொடங்குறதுக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் தொடங்க தேவைப்படாது, கரண்ட் அக்கௌண்ட் தொடங்க, நடப்பு கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட் தொடங்குறதுக்காக இந்த MSME சான்று தேவைப்படும். வங்கியில கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு GST வேணும், அப்படி இல்லைன்னா உதயம் சர்டிபிகேட் வேணும், தேவைப்படும். ரெண்டாவது, நான் ஒரு தொழில் செய்யறேன், எனக்கு அந்த தொழிலை டெவலப் பண்றதுக்காக எனக்கு லோன் வேணும் அப்படின்னு நம்ம பேங்க்ல கேட்டோம்னா, நீங்க தொழில் செய்யறதுக்கான என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்போ அந்த தொழில் செய்யறதுக்கான ஒரு ஆவணமா நம்ம இந்த உதயம் சான்றை காட்டிக்க முடியும், காட்டி நம்ம லோன் வாங்கிக்க முடியும். இந்த பர்பஸ்க்காக இந்த உதயம் சான்று தேவைப்படுது. இப்போ இந்த உதயம் சான்று வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ₹1 செலவு பண்ண வேண்டியதில்லை, இலவசமா நம்ம எடுத்துக்க முடியும். இணையத்துல காசு கட்ட வேண்டியதில்லை. நம்ம அதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம முழுசும் பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கணும். udayamregistration.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து MSME பார் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இந்த ஆப்ஷனுக்கு கீழே பாத்தீங்கன்னா, நீங்க புதுசா தொழில் தொடங்க போறீங்களா அல்லது ஏற்கனவே ஒரு MSME சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கும். அப்ப MSME முன்னாடியே நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாக்க அந்த MSME உதயமா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம புதுசா எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுல வந்துட்டு ஃபார் நியூ என்டர்பிரனர் who are not registered yet as MSME நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுல வந்துட்டு நம்மளோட ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கேட்கும். அடுத்து நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும். நம்மளோட ஆதார் நம்பர் நம்ம டைப் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த காலத்துல நம்மளோட ஆதார் அட்டையில என்ன பேர் இருக்கோ அந்த பேரை அதே ஃபார்மேட்ல நம்ம டைப் பண்ணணும். கீழே கூட இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா நம்ம செல்போனுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்ம என்ட்ரி பண்ணணும். வேலிடேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உதயம் போர்ட்டலுக்குள்ள உள்ள போகும். அடுத்து இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதுல வந்து டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுல வந்து நீங்க தனிநபரா இருக்கிறீங்களா அல்லது நீங்க பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். அதில் நம்ம தனிநபர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். தனிநபர்னா ப்ரொப்ரேட்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பேன் நம்பர் என்ட்ரி பண்ணணும். அடுத்த காலத்தில் பேன் கார்டில் நம்ம பேர் எப்படி இருக்குதோ அந்த அப்படியே எழுத்துப்பிழை இல்லாமல் அதை நம்ம அப்படியே டைப் பண்ணிடணும். அடுத்து நம்ம டேட்டா பர்த் கேட்கும். டேட்டா பர்த் நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு பேன் வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். பேன் வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கு பிறகு அந்த டீட்டெயிலாம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கும். கரெக்டுனா அடுத்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். நம்ம அந்த கண்டினியூ கொடுக்கணும். கன்னியூ கொடுத்ததுக்கு பிறகு வந்து உங்களோட GST இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும். GST இருந்ததுன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துக்கணும். அதுக்கு பிறகு நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ தொழிலுக்கு என்ன நம்பர் பயன்படுத்துறோமோ அந்த நம்பரை கொடுத்துடலாம். அடுத்து நம்மளோட இமெயில் ஐடி கேட்கும். நம்ம இமெயில் ஐடியை எழுத்துப்பிழை இல்லாமல் நம்ம டைப் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம என்ன கேட்டகரியில் வரோம் அப்படிங்கிறது கேட்கும். BCயா MBCயா ஜென்ரல் வரீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது கேட்கும். ஆண் பேர்ல இருந்து ஆண் பெண்ணை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் மாற்றுத்திறனாளி எந்த மாற்றுத்திறனாளி எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட பேர் கேட்கும். அதுக்கப்புறம் யூனிட் பேர், நம்ம கம்பெனி பேர் கேட்கும். அதில் நம்ம கம்பெனி பேர் என்ட்ரி பண்ணிக்கலாம். கம்பெனி பேர் என்ட்ரி பண்ணிவிட்டு அது கூட நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து கார்மெண்ட்ஸ்னா கார்மெண்ட்ஸு, வேறு டைலரிங்னா டைலரிங்கு. இப்போ நம்ம பேரை போட்டு முருகன் அப்படின்னா முருகன் டைலரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது பெண்கள் பேர் போட்டால் அந்த பேருக்கு முன்னாடி என்ன தொழில் செய்யணுமோ அப்படி பேர் வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே உங்கள் நிறுவனத்துக்கு ஒரு பேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட பேரை நம்ம அங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்துட்டு ஆட் யூனிட் அப்படிங்கிறது கொடுக்கணும். நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய யூனிட் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே யூனிட் மட்டும் இருந்ததுன்னா ஆட் யூனிட் மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த அதுக்கு பிறகு கம்பெனியோட அட்ரஸ் கேட்கும். நம்ம கம்பெனியோட அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸில் கம்பெனி இருக்குதோ அந்த கம்பெனி, அந்த நிறுவனம் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த நிறுவனத்தோட முழு அட்ரஸை நம்ம டைப் பண்ணிக்கணும். அது இருக்கக்கூடிய கிராமம், பிளாக்கு, ரோடு, ஸ்ட்ரீட்டு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு எல்லாமே கேட்கும். அதை நம்ம கொடுத்துடணும். அதில் பின்கோடு கேட்கும். நம்ம என்ன ஏரியாவோட தொழில் தொடங்குறோமோ அந்த ஏரியாவோட பின்கோடு கேட்கும். நம்ம பின்கோடு என்ட்ரி பண்ணிக்கணும். ஆட் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குது இல்லையா, அந்த ஆட் பிளான்ட்டை நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்கும். உங்களுக்கு ஆஃபீஸ் தனியாக இருந்ததுன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் தனியாக நீங்கள் கொடுங்க. அல்லது கம்பெனி ஆஃபீஸ் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதே அட்ரஸ் திரும்ப நம்ம கீழே திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணணும். அதே அட்ரஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நம்ம கம்பெனி எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பின் பண்ணி காட்ட சொல்லும். நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா மேப் ஓப்பன் ஆகும். அந்த மேப்பில் நம்ம எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அந்த கரெக்டாக ஜூம் பண்ணி நாம் அந்த இடத்துல வந்து பின் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட லொக்கேஷன் அதை எடுத்துக்கும். அதன் பிறகு நீங்கள் கம்பெனியை எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு கேட்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த தேதியை கொடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஒரு வாரம் கழிச்சோ அல்லது அந்த டேட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அதுக்கு நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பேங்க் டீடைல் கேட்கும். என்ன பேங்க் அப்படிங்கிறத நம்ம பேங்க் நேம் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரி பண்ணிடணும். அதுக்கு பிறகு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கேட்கும். அதுக்கு பிறகு நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு என்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க்கான ஐஎஃப்எஸ்சி கோட நீங்கள் கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு மேஜர் ஆக்டிவிட்டிஸ் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறீங்களா அல்லது சேவை சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். உங்களோட தொழில் வந்து என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம செலக்ட் பண்ணணும். மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங், சர்வீஸ்னா சர்வீஸ். டெக்ஸ்டைல் அப்படின்னா டெக்ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கலாம். கார்மெண்ட்ஸ்னா கார்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். டெய்லரிங்னா டெய்லரிங் செலக்ட் பண்ணிக்கலாம். 3 லெட்டர் நீங்கள் டைப் பண்ணி கீழே காட்டும். அதில் நம்ம என்ன தொழில் வருதோ அந்த தொழில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். 2 டிஜிட் என்ஐசி கோடு, 4 டிஜிட் என்ஐசி கோடுன்னு காட்டும். அதெல்லாம் ஃபுல் ஆகிட்டு ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு திரும்ப 2-3 தொழில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 2-3 தொழில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே தொழில் அப்படின்னா அடுத்து வந்து அந்த தொழிலில் எத்தனை பேர் நீங்கள் வேலை செய்கிறீங்க, எம்ப்ளாயி எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கேட்கும். அது நீங்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது கேட்கும். நம்ம அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிடணும். அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கும். நீங்கள் உங்களோட தொழிலுக்கு எவ்வளவு மூலதனம் தேவைப்படுது அப்படின்னு. தோராயமாக ஒரு 6 லட்ச ரூபா அப்படின்னா பில்டிங் ஒரு 2 லட்சம், இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினரிஸ் ஒரு 4 லட்சம் அப்படி போட்டுக்கலாம். அல்லது 5 லட்சம் 20 லட்சம் எவ்வளோ வேணால் உங்களுக்கு எவ்வளோ உங்களோட தொழிலுக்கு வருதோ அதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணி இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் ஆண்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும். உங்கள் இதில் எவ்வளோ லாபம் வேலை டர்ன் ஓவர்னா நீங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறது. அந்த டர்ன் ஓவர் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து ஒரு 5 ஆப்ஷன் கேட்கும். அது என்ன கேட்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் மார்க்கெட்டில் ஏதாவது நீங்கள் உங்கள் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படி மாதிரி கேட்கும். அதெல்லாம் நம்ம நோ கொடுத்துக்கலாம். பெரும்பாலும் இதில் பண்ணியிருக்க மாட்டோம். இதில் வந்து எல்லாமே நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். அதன் பிறகு கீழே ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதில் என்ன ஆப்ஷன் கேட்குதோ அதுக்கு அந்த மாதிரி எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. பெரும்பாலும் இதில் நோ தான் வரும் எல்லாத்துக்குமே. ஏன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்க, சிறு குறு தொழில் தொடங்குறவங்க இதில் எதுவுமே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அது வெப்சைட் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு 26வது ஆப்ஷன் கேட்குது இல்லையா, அது வெப்சைட் உங்களுக்கு இருந்ததுன்னா தனிப்பட்ட வெப்சைட் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம், அட்ரஸ், வெப்சைட் அட்ரஸ் அதெல்லாம் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்துட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும். என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து ஃபைனலாக சப்மிட் கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிடுவோம். அதுக்கு கீழே வந்து கேப்சா கோடு கேட்கும். அந்த கோடு என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஓடிபி கேட்குது, ஓடிபி என்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கு கீழே கேப்சா கோடு ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி உதயமோட நம்பர் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டும். இப்போ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. நம்பரில் இதை வச்சுட்டு நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கான சர்டிஃபிகேட் பிரிண்ட் ஆகிடும். இதுதான் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். அவ்வளோதான் நண்பர்களே, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தாச்சு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.